அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு நியூ ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க இந்த ரெசிபீஸ் எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த 5 பன்னை வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி சூப்பரான இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வானலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பொடுசாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து ரொம்ப வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம். இதையும் இப்போ நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபீஸ் வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தோன்னே மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க. இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு விட்டு லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மூடி வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1/4 பிஞ்சளவு மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி, குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அடுப்பரை வந்து எண்ணெய் விட்டு நல்லா 3 முட்டை உடச்சி ஊற்றி எடுத்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் பன் இருக்குங்களா, முட்டை இருக்குங்களா, உடனே ஈஸியாக குயிக்காக ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இதை வந்து நேற்று வந்து நோன்பு வச்சுருந்தோம். அந்த நோன்புக்கு வந்து நைட்டு வந்து இதுதான் நாங்கள் சிம்பிளாக வந்து சாப்பிட்டோம் வந்து நைட்டு டிஃபன் வந்து. இப்போ அது மேலே வந்து பெப்பர் தூவிக்கிட்டேன். இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் நேரம் விட்டு கிளறுங்க, உடனே கிளறிடாதீங்க. இப்போ கிளறி விட்டதுக்கப்புறம் நான் பன்னை வந்து நல்ல க்யூப் சைஸில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச பன்னுங்களை இதில் சேர்த்துக்கலாம். என்னோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பன்னோட ஸ்வீட்னஸும் இந்த நம்ம போட்டிருக்க இந்த ஸ்பைசஸுக்கும் செம்ம டேஸ்ட்டாக காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்திருக்கேன் ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.